செத்தா கூட தூக்கி போறதுக்கு ஒருத்தன் வர மாட்டேன். எப்ப பார்த்தாலும் தனியா போறேன்னு சொல்லிட்டு இருக்க. தனியா போய் நெடி வாழ போற. அப்படி செத்தா கூட தூக்கி போறதுக்கு ஒருத்தன் வர மாட்டேன் உனக்குலாம். பொண்ணுங்க நாங்கள் தனியாக வீடு போகணுன்னு கேட்குறதே உங்களை உங்கள் அம்மா அப்பா கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகணும், இல்லை நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் கிடையாது. எங்களோட சின்ன சின்ன ஆசைகளை நாங்கள் நிறைவேற்றிக்கணுன்றதுக்காக தான் தனியாக வீடு கேட்குறோம். எனக்கு உடம்பு முடியலன்னா கூட என்னால வேலை செய்ய முடியலன்னா நான் நிம்மதியா ஒரு 10 நிமிஷம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா கூட்டு குடும்பத்துல இருக்கும்போது மாமியார் வந்து எதனா சொல்லுவாங்களோ, மாமனார் பார்த்தா எதனா பேசுவாரோ அப்படின்றதுக்காக எங்களால உடம்பு முடியலன்னா கூட என்னோட வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு. வீட்டுல எல்லாருமே இருக்காங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு சாப்பாடு பிடிக்கும், இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து செய்ய வேண்டியதா இருக்கு. என்னால உடம்பு முடியலன்னா கூட ஒரு நாளைக்கு வெளியில வாங்கி சாப்பிடலாம்னு சொல்ற அளவு கூட எனக்கு உரிமை இல்லை. இதுவே தனி கொடுத்துன இருந்தா நான் அவங்க கிட்ட சொல்வேன், எனக்கு உடம்பு முடியலங்க வெளியில வாங்கி சாப்பிட்டுக்கலான்ட்டு. சாப்பாடு விஷயத்துல கூட எனக்கு உரிமை கிடையாது. எனக்கு போட்டுக்கிற ட்ரெஸ் கூட நான் ரூம்குள்ளேயே தான் போட்டு அழகு பார்க்க